ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரூட் டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதே கப்பில் 3/4 கப் அளவு கண்டஸ்டன்ட் மில்க் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் சுகருக்கு பதிலாக கண்டஸ்டன்ட் மில்க் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுட்ரு நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவு நான் சப்ஜா சீடு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ஊறி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் போதும். நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பால் எடுத்து நான் வேறு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பாதாம் பிசின் நாள் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 2 பீஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு கப்பு ஃபுல்லாக வந்துடும். இது வெயிலுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. இது சாப்பிட்டிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது கூட சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நம்ம ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நான் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாதி ஆப்பிளை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சம் ட்ரை நட்ஸும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 போல் பாதாம், பிஸ்தா, முந்திரி 3ஐயும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரூட்ஸ் தனியாக கொடுக்கும்போது குழந்தைங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சமத்தாக சாப்பிட்டுக்குவாங்க. இது நம்ம அப்படியே சர்வ் பண்ணுறதை விட நம்ம ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு நல்லா ஜில்லுன்னு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. அடிக்கடி ரெடி பண்ணி தர சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.